Hello guys, welcome back to our channel Mr. and Mrs. Pandit, and I am Mrs. Pandit, and today's video is a very fun video. This is Ulta Sotanaigal episode 2. Okay, so we have already done Ulta Sotanaigal part 1, and that was, my goodness, that was hilarious. Okay, I have not seen any kind of content in my entire life, and I am very much grateful that Mixer had released this kind of content. Okay, for us, for as a general audience, I can definitely tell that thing, and I am very much equally eager to see the episode 2. I just want to see what will be happened. Previously जो हमने देखा वो तो my god अभी बहुत excited है. So let's get started, but before that, if you like today's content, don't forget to subscribe if you have not already, and please click on the notification bell. तो चलो शुरू करते हैं. This video is sponsored by Chennai Vasi. ஈஸியா தானே இருக்கு, இது எப்படி ஃபெயில் ஆகுறான்? இல்லடா, நம்ம பசங்க படிச்சிருப்பாங்களே, நம்ம தான் படிக்கல. அப்புறம் மாட்டலாம். உனக்காக ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன் பாரு. பார், உனக்கு பிடிக்கும். நம்மள பொறுக்கிற நீ யாக்க தஞ்சு பொறுக்கல. என்ன நல்ல மாதிரி பேசுறான். மச்சான், நீ கொடுத்த வீடியோ தான்டா இது. ஞாபகம் இல்லையா? இங்க பாரு, இதோ இப்படி நிப்பானே. ஞாபகம் இருக்கா? இல்லடா, பழைய வீடியோவே இருக்கு. பரவாயில்லடா, என் ஃபேவரட்டா. மாமே ஃபஸ்டியா படிச்சிட்டு இருக்கேன்டா. இங்க பாரு, அவனை ரெண்டு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்டா. டேய், ஏன்டா எக்ஸாம் டைம்ல? நீ வா மாமே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கூட்டத்திலே வந்து படிக்கிற பையன் போல இவங்களே படிச்சிடுவோம். என்னடா கிழிக்கிற? கூட சும்மா மாட்டிப்போம்டா. டேய், விட்டுடி புரியா? நான் பூசா கேக்குறேன். நான் தான் கேக்குறேன். ஒருத்தனை நான் விட்டு பாக்குறான், இன்னொருத்தரை நான் விட்டு கிழிக்கிறான். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்ரீரங்க எப்படி 2 சப்ஜெக்ட் பாஸ் ஆனா? அது நான் சொல்றேன். அட பாவிகளா, நான் ரெக்வஸ்ட் கொடுத்தா ஒருத்தம் கூட அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. பொம்பளை புள்ள அக்கௌண்ட் இவ்வளவு ரெக்வஸ்ட் வருது. என்ன மெசேஜ்? நானே 8 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் படிச்சா போதும்டா. அட்லீஸ்ட் பாஸ் ஆயிடலாம். தயவு செஞ்சு படிச்சிடுறா ப்ளீஸ்டா. நம்ம வந்து கூட பார்க்க நல்லா தான் பாக்குது. ஆனா 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் படிக்கிறது ஏறதான் வந்து காலைல பார்த்து போ. அப்படியே முருகா, எப்பேற்பட்ட இன்விசிலேட்டர் வந்தாலும் நான் மட்டும் மாட்டவே கூடாது முருகா. இது டைமா இருக்கு. 1 hour later. வேலையை ஆரம்பிப்போம். ஐயோ, எங்க ஆக்சிடென்ட் பண்ண காசு தப்பா போச்சு. ஒரு கிட்டி கூட மாட்டேன். சரி, சமாளிப்போம். ஐடியா அது பொண்ணுங்க இவ்வளவு ஹேர் பசங்களுக்கு இருந்தா இன்னாரும் ஆர்டிஐ பண்ணிருக்கவே முடியலாம். டேய், நான் क्वेश्चन பேப்பரே தரல. உனக்கு எப்படி ஆன்சர் தெரியும்? சார் பேர் எழுதுறேன் சார். அதான்டா, உனக்கு எப்படி தெரியும்? சார் ஏன் பேர் எழுதுறேன் சார். மாட்டாமையா போயிருவ. இது நம்ம கொஸ்டின் பேப்பர் தானா? இன்னும் படிச்சு ஒண்ணு கூட வரல. பைக் சைட்ல இருக்கும்போது எப்படிலாம் கதை எழுதுன்னு தெரியுமாடா நான். எக்ஸாம் சோதனைகள் 2.0. ஏப்பட்டா, ஏதோ 10 பேஜ் படிச்சுட்டு வந்து கதை எழுதுறாடா நானு. நான் எழுதுற 10 பேஜுமே கதை தான். சிவா, சிவா, என்ன சைனீஸ் மீடியம் வந்து கூப்பிடுறான்? நீ எனக்கு அடிச்சதுல இருந்து எல்லாம் மறந்து போச்சுமா. எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கேன். கொஞ்சம் ஏதாவது காமிமா. காமிக்கலாம் முடியாது, விட்டு வேணா இருக்கு. சிலிப்பி விடுறேன், பார்த்து பாஸ் ஆயிக்கும். சிலிப்பி விட்றியா? எப்படி?
இன்னும் சிலி போட்டு இன்னும் பெட்டு இருக்கு ஸ்டோரேஜ் அதிகம் போல இருக்கே அடுத்து சமைச்சாலும் வச்சுப்போம். சார் 2 வாட்டி இரும்புறேன். தூமாறு தானே கேட்குற? இல்ல சார். இந்தா தண்ணியை குடி. இனிமேல் ஏதாச்சும் இரும்புன அவ்வளோதான். குடிக்கிறேன் 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 குடிக்கிறேன். எஃப் எஃப் ஃபெயில் 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 மாமே எல்லாரும் ஃபெயில் டியா யார் அது டி டியா ஸ்ரீராம் ஹரியர் ஸ்ரீராம் டிஸ்டிங்ஷன் ஸ்ரீராம் எக்ஸாம்ல வேற ராசி பலன் தான எழுதுவான். இப்படி இருக்கிறது கெத்தா தான் இருக்கு. ஏய் இது யார் தெரியுமா? ஒரே செம்லயே 18 பேப்பர் கிளியர் பண்ணவரு. அது மட்டுமா 5 ஸ்குவாட் இருக்கும்போது விட்ட பறக்குட்டு பாஸ் பண்ணவரு அவரு. பாவீங்களா விடிய விடிய படிச்சு எழுதுறதுடா. ஐயோ நம்ம ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியலையே. சுப்படி வேற லெவல் பண்ணிட்டேன். எல்லா எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டேன். சூப்பர். ஏன் ரிசல்ட் என்னாச்சு? எக்ஸாம்ல நல்லா தான் எழுதினேன். விட்டு கூட அடிச்சேன். ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயிலா? I think education system சரியில்லைன்னு நினைக்கிறேன். वो समझ गए मैं, वो टॉप किया, ये फेल हो गया. இது எடுத்து மேனேஜ்மென்ட்ல ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணுங்க. அக்கா சிவராஜ் அக்கா சிவா நீ யாரை கூப்பிடுறாங்க? ஒண்ணுதான்க்கா. சிவரஞ்சலி தானே? ஸ்ரீராமனை கிரிக்கெட்டரா அடிபட்டுக்கா. பவுன்சர் இல்லையே. பவுன்சர் இல்ல. அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சேன். கோவில் டான்ஸ்க்கா. ஐயோ நோ ஃபுல் டாஸா. என் வாழ்க்கையே சதிச்சிட்டியடி. Oh. க்ளீன் போல்ட் எங்கக்காரங்களா என்னடா பாத்துட்டே இருக்கீங்க? யாராவது நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா. ஐயா ஹாஸ்பிடல் எல்லாம் கூட்டு போக முடியாது. உட்காந்து ஏந்துக்கோ, அதுவே சரியாயிடும். அட பாவிங்களா, முன்ன பின்ன பட்டிருந்தா தான் உனக்கு அந்த வலி தெரியும். எனக்கு 32 தடவை மாப்ள. எனக்கு 10 தடவை மச்சான். எனக்கு டோர்னமெண்ட்ல மட்டும் 22 வாட்டி பட்டிருக்குது. எனக்கே ஒரு தடவை கார் பால் பட்டு பவுன்ஸ் ஆகி போச்சுன்னா போச்சு. புதுசா பேசிட்டு இருக்கா. மை டியர் பிரதர்ஸ் சுப்பாடி எப்படி இவ்ளோ பெரிய வலி தங்கிட்டு உயிரோட இருக்கீங்க? You guys are really great. Hats off. இதை ப்ளீஸ் தூக்கிட்டு போயிடுங்கடா, வலி தாங்க முடியலடா. தூங்கணுமா? வா. சரி வா. மச்சான் பேட் மாறிட்ட பாரு. வலிக்குதுடா. சரிடா. ஐயோ இன்னைக்கு தாண்டா இந்த பசங்க வலி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் ஏன்டா கடுப்பு கிளப்பிக்கிட்டு கொஞ்சம் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்து விசிறி விடாண்டா. As the Indian captain comes out to the centre, what a job he's got on his hands here. He goes hard and straight, and he's looked for the maximum and he's got it. காத்து வருதா? ஏய் ஏன் இன்னும் ஸ்டெப் வச்சு விசிற வேண்டியதானே? ஸ்டெம்ப் தான் ஒட்டிச்சே மச்சான். கீழே இருக்கு. ஓகே. Oh God. ஹலோ டேய் சிவா ஏன்டா உனக்கு கேன்சர் இருக்குது என்கிட்ட மறைச்ச? கேன்சர் என்னடா வளர்ற? உனக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் காலைல வயித்து வலிச்சது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த கேன்சர் தான் போட்டுருந்துச்சு. உங்க அப்பா வேற வீட்டை விட்டு வெளிய விட மாட்டேங்கிறான்டி. என் அப்பா பத்தி தான் பேசின. ஸ்ரீராம் இன்னைக்கு உனக்கு பீரியட்ஸ்டா, அதான் வலிக்குது. யாரு கதை விடுற? நாங்க தான் விளம்பரம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி டைம்ல நல்லா எகிரி குதிச்சு தான் ஓடுறாங்க. பீரியட்ஸ் வந்தா உனக்கு வலிக்கும் கூட தெரியல. சரி அதெல்லாம் விடு. அந்த ஜெனசல் குஷ்டு தூங்குனா 3 மணி நேரம்
நேரத்துல வயிறு வலி சரியாயிடும்ல. 3 நாளாவது ஆகும்டா. ஹலோ, என்னம்மா 3 பாக்கெட் தான் மிச்சம் கொடுத்து அமிச்சிருங்க. 3 பாக்கெட் எனக்கே பத்தாது. இந்தாங்க அவன்கிட்ட தரேன். அம்மாடா. ஹலோ ஆண்டி. உங்க அம்மாடா. ஹலோ அம்மா. தம்பி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. என்னப்பா போன வாரம் அக்காவோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்து உடனே கிளம்பிட்ட? இல்லம்மா, கொஞ்சம் வேலைம்மா. நம்மளே மாப்பிள்ள யூஎஸ் போறாருன்னு தானப்பா நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமா வச்சோம். அக்கா வேற உன்கிட்ட கோச்சிக்கிட்டா. சரிப்பா, எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தீங்கன்னா அக்காவோட கல்யாண வேலையெல்லாம் தொடங்கிடலாம். பாக்கறேம்மா. வச்சிடுறேன். ஏமா சொல்லுங்கப்பா. உனக்கும் 3-4 மாசமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாச்சும் செட் ஆச்சா? அதான் எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டேறிய. நமக்கு எப்பதான் மீட்டிங் பண்றா? ஆமா, போன வாரம் வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நீ மாட்டி தெனாவட்டா ஏஞ்சி போயிட்டே இருக்க. உன்னெல்லாம் 12th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ரொம்ப செல்லம் கொடுத்தது பெரிய தப்பா போச்சு. உள்ள போ. எவ்வளவு நேரம் ஸ்ரீராம் உனக்காக வெயிட் பண்றது? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்டல. இல்லடி, அக்காக்கு என்கேஜ்மெண்ட், அதான் ஊருக்கு போயிட்டு. எல்லாம் போய் சொல்லு ஸ்ரீராம். அதுக்கு நான் லேட்டா வந்ததுக்காக தானே நீ இன்னைக்கு லேட்டா வந்திருக்க. சிவா, அப்படிலாம் இல்லடி. உன் ஈகோ தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உன் ஈகோ தூக்கி குப்பையில போடு. ஹே சாரி டா, வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான் லேட் ஆயிடுச்சு. சும்மா எப்பதானே பிரச்சனை சொல்லா சிவா. என்ன உன் ஃப்ரெண்ட்ல டெஸ்ட் பண்ண சொன்னாங்களா? அவன் உனக்கா வெயிட் பண்றானா இல்லையா பாரு அப்படின்ட்டு. அதானே நம்ம தான் அவனை புரிஞ்சுக்காம அசிங்கப்படுத்திட்டோம்ல. அவ ஒரு தடவை பிரச்சனை சொல்றப்ப என்ன பிரச்சனை ஒரு தடவை கூட கேட்கல. அவன் உண்மையதான் சொல்லியிருக்கான். நம்ம மேலதான் தப்பு இருக்கு. என் மேலதான் தப்பு. இவ்வளவு நாள் உன் கூட பழகும் கடைசி வரைக்கும் அவனை புரிஞ்சிக்கவே இல்லையே சிவா. நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான்ல. சாரி சிவா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேலாச்சும் அவனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டோம். ஐயோ, திரும்பி வந்துட்டுமா? இனிமே அதே பழைய சாலை தான் தூங்கணுமா? சே, நம்ம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சிவா கால் பண்ணி சாரி கேட்கணும். சிவா, ஐஸ் பாய், பிளாக் ஷீப். ஐ நோ. வாடா சைனீஸ் மிஞ்சி. எனக்கு அப்பவே தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்துல உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. பரவாயில்ல சொல்லு. ஸ்ரீராம் நீ நினைக்கிற மாதிரி எவ்வளவு நல்லவன் இல்லை. அவனுக்கு பல பெண்களோட கலை தொடர்பு. அது மட்டும் இல்லாம இப்போ ஏதோ டெஸ்ட் வேற கொடுத்துட்டு வந்திருக்கான். மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸ்ல போய் அப்ரோச் பண்ணுவான். எங்க பண்றேன்? சிவா, கவலைப்படாத சிவா. சிவா 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 சிவா, நான் இருக்கேன். சிவா, எனி ப்ராப்ளம்? வரப்போதுல உனக்கு. நோ சிவா, முதல்ல அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். நீ என்ன அவனை மாதிரி வாட்ச் கட்டுற? ஓகே. இதெல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல. பரவாயில்ல விடு, நானும் ஒரு வகையில காரணம் தான். இனிமே நம்ம சண்டையே போடக்கூடாது. இப்படிதான் லவ் பண்றேன்னு சொன்னேன். சரி, இதுக்கு சண்டை போடாமலே இருக்கலாமா? சரி, ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும்னா அவங்களா மாறணும்னு அவசியம் இல்லை. அவங்க இடத்துல இருந்து ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா போதும். போதும். என் வாழ்க்கையில விளையாடிட்டு இப்ப வந்து டயலாக பேசுற. அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் மச்சான். ப்ளீஸ் மச்சான், அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் சொல்லு மச்சான். சொல்லிடுவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சிச்சுடா. முடிஞ்சிச்சுல? அப்புறம் இல்லாம நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் டு. இது மட்டும் இல்லாம NYK-ல நிறைய வீடியோஸ் இருக்கு, மறக்காம அதையும் போய் பாருங்க. சரிப்பா, கிளம்பலாம்பா. எங்க போற? சொல்லு. ஓகே, சரி, ஓகே. சரி, ஓகே. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் டு மைண்ட்செட். குட் கேர்ள். எஸ், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, so this video is again hilarious and wonderfully done.
Though I couldn't understand the last part where I think Shiva's father was telling something to Shriram, and Shriram's mother, I think, something telling to Shiva. But what was that I couldn't understand, but I definitely understood that some sad portion was there, maybe some sad story of their life, or they are telling about the poverty or something like that to their children, that yeah, that happened and all. After that, I think they both become emotional, and they understood, like, he's having some problem in his life, and he also understood that she's having some issue going on in her life, and they understood that okay, we should not like pull each other, and we'll be like good friends for forever, like that sort of things. I'm not 100% sure, because obviously it is Tamil and it doesn't have any subtitles. Okay, and I think after that they both got all right. Okay, so Shriram's become Shriram, and Shiva became Shiva. So but I just want to know, like, what was the scenario. You can definitely let us know what was that. And yes, lastly the boy was like thinking that that is Shiva, and he tries to flirt with her, and then Shriram like gave him a punch. That is very good actually. And yeah, the period wala portion was hilarious. I understood that, though the, you know, total conversation I couldn't understand, but I definitely understood that she was having period, and he was having the pain, I think so. And she was telling that what will be happen, like for 5 days I have to be like that or not, like she was telling something, and he was like understanding. So like telling, so that was, you know, very hilarious, very beautifully executed. And yes, the exam wala portion also I तो like the most, because ऐसा होता है कि बॉय लोग जो लिखते हैं ना, तो टीचर लोगों को लगता है कि what he is writing might be he is cheating a lot and he is writing. If some boy is also preparing a lot and he is writing, you know, good way, wisely in the exam, still the teacher won't believe that. Okay, that being a boy, how can you not cheat and writing in a wise manner. That was very hilarious. And also वो वाला portion जहाँ पे Shiva was like flowing her hair, and all of the cheats are coming out from the hair. That was also very super cool. The whole video is very hilarious, very comedyful, but I like the first video most. I like the first part most rather than the second part, because this first part was having so much more I think, you know, hasi wala content rather than the second part, because the second part is having a little bit of sad portion, you know, serious topic also. I think this video doesn't have any subtitle, that is why I think I might be telling this. But definitely equally the two videos are very good, and Shriram's acting, I don't need to tell again and again. You guys definitely can understand that he is a god of acting, and Shiva's acting is truly awesome. And the last person, the Chashma wala, that guy also has done brilliant job. Everyone, every single one, the friends, everyone has done brilliant job. And this is a super duper you know, content I have ever seen on YouTube, to be very frank. Ulta Satanaigal, I would recommend everyone to see this kind of content. And if some people who is having some dream to open YouTube channel just to make the content, this kind of content, they can definitely take the reference of this content, you know, get some ideas and get some, you know, inspiration. This kind of inspiration is very much important. Okay, I really enjoyed. Their acting is phenomenal, their whole execution, their dialogue delivery is very prominent. Like, it is somewhat like a, you know, movie, short film, you can say. Okay, so definitely 10 on 10 for their effort, for the hard working, and for the whole beautifully done execution. So that is it for today's video, and now this is the time to read the comments for today. So the first comment for today's video is from Captain America Steve Rogers, and he's commenting on Suraj पे मंगल भारी reaction video, and he's commenting, मुझे कॉमेडी फिल्में ही ज़्यादा पसंद है, बट उसके अलावा एक्शन, थ्रिलर, मिस्ट्री और एडवेंचर टाइप की मूवी भी देखना पसंद है. एक्चुअली मुझे ना बहुत ज़्यादा पसंद है कॉमेडी फिल्में एंड हॉरर फिल्में. ओके, मुझे एक्शन थ्रिलर भी पसंद है, मैं झूठ नहीं कहूँगी, बट मुझे ना वो जो काटा कूटी एंड बहुत ज़्यादा मारपीट वाला जो मूवी होता है ना, जैसे कि आप देख लो हॉलीवुड में जैसा टाइप का लेवल का मारपीट होता है, आई रियली डोंट लाइक दैट मच, बिकॉज मुझे लगता है कि मैं ज़्यादा डिस्टर्ब हो जाती हूँ.
I'm not comfortable that much. Maybe my nature is like that, or I'm that kind of categorized. But definitely मुझे comedy फिल्में बहुत ज़्यादा पसंद है, and I can definitely sit and watch comedy films or horror films like throughout the day, और घंटे भर मैं देख सकती हूँ. ठीक है, so thank you so much for your comment and for watching our videos. So the second comment for today's video is from Ashish Singh, and he's commenting Game of Greed reaction video. He's commenting Ish, love it. Yes, ये मैं बोलती हूँ इश, ये मेरा निकल जाता है. मैं बाप रे भी बोलती हूँ, उसको लेके भी बहुत लोग बहुत कुछ बोले हैं. कोई लोग को अच्छा लगा, कोई लोगों को अच्छा नहीं लगा, मतलब मीनिंग समझ में नहीं आया. एंड दिस इज़ ऑल्सो इश. एक्चुअली आई एम अ बंगाली एंड दिस इज़ काइंड ऑफ लाइक अ, बोल सकते हैं आप, बंगाली लोग ऐसे यूज़ करते हैं, इश बोलते हैं, फिर बाप रे इसे बोलते रहते हैं. तो मेरा निकल जाता है, ये मेरा एक्सप्रेशन है, आप कह सकते हो, मेरा रिएक्शन ही है ऐसे. तो यू लव इट, आई एम वेरी ग्लैड फॉर दैट. ओके, नहीं तो पीपल तो बोलते रहते हैं कि अरे क्या बोल रही हो, इसका मतलब क्या है, उसका मतलब क्या है, क्यों बोल रही हो एंड ऑल, ज़्यादा फेक रही हो एंड ऑल. बट मैं फेंकती नहीं हूँ, जो है मेरा निकल जाता है, और यही मेरा ट्रू रियल रिएक्शन है. तो यू लव इट, आई एम वेरी वेरी ग्लैड. So the third comment for today's video is from Hindupur Ayush Blood Donors, and he's commenting, we as a Telugu people, Andhra Tollywood actors, we love diversity, mobility in language, culture. We admire, embrace all the languages and wish to speak, learn dubbed in other languages as well, which no one other industry people can't or won't do it. We don't criticize any other languages or movies. That's very good actually. We should not do any criticism on any sort of movies or any sort of film industry. We know there are a lot of drawbacks are going on in some of the movie industry, but we should not do, because people, different castes, different religion wala people are there, and they are doing their 100% to cope up with the whole India. Okay, if some good movies are there in South, that doesn't mean that that movie cannot be remaked in any other state, any other film industry. And people are keep on telling, started leg pulling and telling that why you are copying and all, copy क्यों कर रहे हो एंड ऑल, बहुत सारे गंदे गंदे बातें बोलते हैं. सो आई रियली डोंट अंडरस्टैंड, इफ़ यू आर टेकिंग सम इंस्पिरेशन, you are taking some thought of any kind of movie and you are making in your own way, with your own actors, with your own budget, then why people are telling about bad things about that? So yeah, that is very true that you are not like that, and I really admire your thought. I really love your comment, and I definitely can give you a salute for that. Okay, for your good thought. So thank you so much for your comment and for watching our videos. So these are all the 3 comments for today's video. Thank you to each and everyone whoever have commented, whoever subscribers who watch our videos on a daily basis. That means a lot to us. Keep supporting us, keep watching our videos, and if you like today's content, don't forget to subscribe if you have not already, and please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.